யுஎஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கிற மெட்டாவா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், இல்ல அமேசானா இருக்கட்டும். இப்போ அதோடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் நாஸ்டாக்கும் கிட்டத்தட்ட அதோடைய ஆல் டைம் பீக் கிட்ட தான் இருக்கு. இதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும், பொட்டன்ஷியலும் இருக்கிற கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் 70லேருந்து 75% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படின்னா நம்புவீங்களா? அண்ட் அந்த மாரி ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல ஒரு கான்ட்ரா பெட் எடுத்திருக்கேன். அண்ட் அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் உங்க கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜர்னி. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், அதோடைய ஆல் டைம் ஹைய உடைக்கிற வரைக்கும் அத பத்தி பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. பட் அட் த சேம் டைம் நம்ம எப்பப்பலாம் டிப் கிடைச்சிருக்கோ, அப்பல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க பார்க்குறது நம்ம நிஃப்டில எப்பத்துலருந்து ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சோமோ, அதுலருந்து ஆல்மோஸ்ட் ஓவராலாவே பாசிட்டிவா டர்ன் அவுட் ஆயிருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சது ஹேஸ் பிளேட் அவுட். இதுக்கு அடுத்து ஐடி செக்டர். ஐடி செக்டர பொறுத்தவரைக்கும், மிட் அண்ட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட 25% குரோ ஆயிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஐடில நம்ம இன்வெஸ்ட் பண்ணது மைல்டா ரிகவர் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஆஃப் லேட் அதாவது மார்ச் அண்ட் ஜூலைல நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸே குடுத்துருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஓவராலா அந்த செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்றது இதுதான். ஒரு அசெட் சீப்பா இருக்கும்போது வாங்கியிருக்கோம். விச் இஸ் நிஃப்டி ஐடி இன் திஸ் கேஸ். ஸோ ஒவ்வொரு டிப்லயும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து வாங்கணும். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி தான் இன்னும் பெரிய அளவுக்கு டர்ன் அரவுண்ட் ஆகல. பட் ஸ்டில் ஐ எம் பாசிட்டிவ். ஏன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ்லுமே நம்ம டிப்ல கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் எஃப்எம்சிஜிலுமே அப்ளை பண்ணியிருந்தோம். தோ இது ஓவரால் இண்டெக்ஸ்ல நெகட்டிவாவே இருந்தாலும், ஐ ஸ்டில் ஹேவ் ஹோப்ஸ். இந்த பர்ட்டிகுலர் செக்டர் இன்னும் அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குது. ஸோ இத தவிர்த்து நம்ம ஆஃப் லேட்டா இன்வெஸ்ட் பண்ண கோல்டா இருக்கட்டும், இல்ல சில்வரா இருக்கட்டும், 2மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்ஃபாக்ட் வென் இட் கம்ஸ் டூ கோல்ட், நம்ம ரீசென்ட்டா இன்வெஸ்ட் பண்ண லெவல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6%க்கு மேல ஏறியிருக்கு. அதே சமயம் சில்வர் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரீசென்ட் லெவல்ல இருந்து 5%ம், இதுக்கு ப்ரியராவே நம்ம லாஸ்ட் மந்த் தான் அக்யூமுலேட் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு 3% ஏறியிருக்கு. ஸோ ஓவரால் கமாடிட்டில நம்ம எடுத்த ப்ளே ஓரளவுக்கு ப்ளே அவுட் ஆகுது. பட் ட்ரெண்ட் இப்படியே தான் போகும் அப்படின்றது என்னால ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னா ஃபெட் இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நெறைய இருக்கு. அப்படி நடக்குன்றபோது, இந்த 2 அசெட் கிளாஸஸுமே விழுகுறதுக்கான பாசிபிலிட்டி நெறையவே இருக்கு. பட் இப்போதைக்கு சீப் வேல்யூவேஷன்ல கிடைக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றோம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 30% கிட்ட இருக்கு. அண்ட் லாஸ்ட் மந்த் நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுல வெறும் ரூ. 2000 சில்வர்லயும், மிச்சம் இருக்கிற ரூ. 3000 பணத்த நான் மணி மார்க்கெட் அதாவது டெட் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,70,000 அண்ட் கரண்ட் அதோடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 2,20,000. ஸோ நெட் நெட் நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 29%. இப்போதைக்கு எந்த செக்டர்ஸுமே பெரிய சீப் வேல்யூவேஷன்ல கிடைக்கல. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும்போது, அத தவிர்த்து கமாடிட்டில கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்திருக்கோம். மிச்சம் இருக்கிற பணத்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் நம்ம அசெட் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9% பாண்ட்லயும், 32% கமாடிட்டிலயும் அண்ட் 59% ஈக்விட்டிலயும் இருக்கு. குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. சவுத் கொரியன் இண்டெக்ஸ நான் வித்துட்டேன். அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்ல இருந்து ஓவரால் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 200% இருக்கும்போது, நான் என்னோட ஹோல்டிங்க பாதியா குறைச்சுட்டேன். ஸோ இப்ப சவுத் கொரியன் இடிஎஃப்ப பொறுத்தவரைக்கும், அது ஃபுல்லா 0வே ஆனாலும் எனக்கு லாஸ் கிடையாது. ஆன் கான்ட்ரரி நான் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். இது இல்லாம யுஎஸ்ல நான் சில ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இன்டெல். இன்டெல் ஆல்மோஸ்ட் அதோட பீக்ல இருந்து ஹெவியாவே விழுந்திருந்தாலும், நான் கிட்டத்தட்ட ஒரு 250%க்கு மேல ரிட்டர்ன் எடுத்துட்டேன். அண்ட் அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணி அத ரீஇன்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன். நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் கிட்டத்தட்ட $2,700 அண்ட் கரண்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது $3,000 அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 9%. பட் நான் மறுபடியும் சொல்றது, இத நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணத ரீஇன்வெஸ்ட் பண்ணதுனால. பட் அட் சேம் டைம் நம்ம வெறும் டெபாசிட் பண்ண இனிஷியல் அமௌண்ட்ட மட்டும் வச்சும் பார்த்தீங்கன்னா, வி ஆர் க்ளோஸ் டூ 27% ப்ராஃபிட்ல. இன்ஃபாக்ட் நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணது நாஸ்டாக்ல என்னோட ப்ராஃபிட்ட புக் பண்ணலான்னு. நான் ஃபாலோ பண்ற சில டெக்னிக்கல்ஸ் நாஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் இன்னும் செல் அப்படின்னு வரல. ஸோ அது வர்ற வரைக்கும் ஐ ஹேவ் டு வெயிட். ஸோ நாஸ்டாக்லயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். S&P 500லயுமே நம்ம ரீசென்ட்டா இன்வெஸ்ட் பண்ண லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 16% ராலி குடுத்துருக்கு. பட் இத எல்லாமே எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும்
ஈக்விட்டில 43%, ரியல் எஸ்டேட்ல 20%, பாண்ட்ல 35%, கமாடிட்டில 2% ஹோல்டிங் வச்சிருக்கோம். வீடியோட ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி, எப்படி யுஎஸ்ல நாஸ்டாக் அதோடைய ஆல் டைம் ஹைய நோக்கி போயிட்டு இருக்கோ, பேரலலா இந்த பர்ட்டிகுலர் இடிஎஃப் அதோடைய ஆல் டைம் லோ கிட்ட போயிட்டு இருக்கு. அண்ட் பீக்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் 70%க்கு மேல கரெக்டும் ஆயிருக்கு. நான் இப்ப ஏன் இந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றதுக்கான காரணங்கள பார்ப்போம். நான் இன்வெஸ்ட் பண்றது ட்ரெயின் ஷேர்ஸ் சிஎஸ்ஐ சைனா இன்டர்நெட் இடிஎஃப். ஸோ இதோடைய சிம்பிள் நேம் வந்து கேவேப். ஸோ கிட்டத்தட்ட 2013ல இன்வெஸ்ட் பண்ண வேல்யூவேஷன் இப்ப கிடைக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டெக்கேட் பெரிய எந்த ரிட்டர்ன்ஸும் குடுக்கல அப்படின்றது தான் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இந்த இடிஎஃப்மே ஒரு அண்டர்லைங் இண்டெக்ஸ் தான் ட்ராக் பண்ணுது. விச் இஸ் சிஎஸ்ஐ ஓவர்சீஸ் சைனா இன்டர்நெட் இண்டெக்ஸ். அதுல என்ன மாரி கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வேர்ல்ட் ஓவர் லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ்ல இன்டர்நெட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற கம்பெனிஸும் அதோடைய ரேங்கிங்கும். ஸோ இதுல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது கூகுள். அதுக்கு அடுத்து அமேசான் அண்ட் 3வது இடத்துல மெட்டா. ஸோ இது 3மே யூஎஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ். அண்ட் 6வது இடத்துலையும் சரி, 11வது இடத்துலையும் சரி, 23வது இடத்துலையும் சரி, லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே சைனீஸ் கம்பெனிஸ் தான். ஸோ இப்படி இருக்கிற கம்பெனிஸ் ஏன் இவ்வளோ நாளா இவ்வளோ மோசமா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அண்ட் இப்போ கரண்டா இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் ஒரு ஃபேக்டர். ஏன்னா யூஎஸ் சைனா மேல போட்டிருந்த டாரிஃப்ஸா இருக்கட்டும், அதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு சைனா யூஎஸ் மேல போட்ட டாரிஃபா இருக்கட்டும், சேம் டைம் மினரல்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அவங்க கொண்டு வந்த பேன்ஸா இருக்கட்டும், 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரு அன்பிளசன்ட் சினாரியோ தான் செட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஃபாரினர்ஸ் ஆர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்குள்ள போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. பட் நான் பார்க்குற மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வென் கம்பேர்ட் டு யூஎஸ், அதாவது நாஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது, இட்ஸ் ஈவன் லெஸ் தேன் ஹாஃப் தேர் பி. ஸோ நாஸ்டாக் கிட்டத்தட்ட 28 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பர்ட்டிகுலர் ஃபண்ட் கிட்டத்தட்ட 12% பிஇ கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கரண்டா இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு மட்டுமே மோர் தேன் 6%. ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷன்ஸ்ல கிடைக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். அண்ட் என்னுடைய பெட் தப்பா போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்தோனேஷியன் இடிஎஃப் கடந்த 2 வருஷமா எந்த ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் -8% தான் இன்னுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாக் மாறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அட் சேம் டைம் ஒரு சவுத் கொரியன் இண்டெக்ஸோ இல்ல ஒரு தாய்லாந்து இண்டெக்ஸோ எப்படி 40-50% வேகமா க்ரோ ஆச்சோ, அந்த மாதிரி ஒரு க்ரோத் குடுக்கவும் ப்ராபபிலிட்டி இருக்கு. இது ஆன் த பாசிட்டிவ் சைட். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணி தான் நான் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே பண்றேன். அந்த வகையில இந்த சைனா டெக்லயும் நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இதுல எல்லாருக்குமே பிரபலமான சைனீஸ் இ-காமர்ஸ் ஆன அலிபாபாவே இருந்தாலும், நான் ரொம்ப கீனா வாட்ச் பண்றது டென்சென்ட் தான். ஸோ டென்சென்ட்ன்ற ஒரு சைனீஸ் கம்பெனி சைனாவை பொறுத்தவரைக்கும் ஒரு மெட்டாவோட சோஷியல் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் மாதிரியும், சோனியோட கேமிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரியும், பேபால் மாதிரியான ஒரு ஃபின்டெக் அண்ட் டிஜிட்டல் பே பிளாட்ஃபார்ம் மாதிரியும், அமேசான் மாதிரி ஒரு கிளவுட் அண்ட் ஏஐ கம்பெனியாகவும் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல நான் எப்படி நாஸ்டாக் பெரிய லெவலில் விழுகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக என் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈவன் தோ இது பேசிவ் ஃபண்டாகவே இருந்தாலும் இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் ஸ்லைட்லி ஹையர். அண்ட் ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க 0.75% கிட்ட வாங்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைனீஸ் டெக் கம்பெனிஸ்ல இப்போதைக்கு வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஃபீல். ஒருவேளை இங்கேருந்து இன்னொரு 40-50% ஃபால் ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். ஸோ அதனால தான் ஒன் கோலை நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் ரேதர் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன குவான்டிட்டிஸை அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பை ஆர் செல் சிக்னல் கிடையாது. ரேதர் ஹானஸ்டா ஆஸ் அன் இன்வெஸ்டரா நான் என்ன பண்றேன் அப்படின்றத ஓப்பனா இந்த சேனல்ல சொல்றேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இட். தேங்க்யூ வெரி மச்.